பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இது ஒரு கேப் டவுன் அடித்து ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் கேப் டவுன் அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு மேலே ஏறிடுச்சு. மேலே ஏறி ரெக்கவரியாக நிற்கிது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், பிவாட் கோடு பாருங்கள். பிவாட் கோடு உடஞ்சிருச்சு. இந்த பிவாட் கோடு உடையுது, வாங்குது, உடையலை. அதாவது உடையுது, வாங்குது, உடையலை அப்படின்னா ப்ரைஸ் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் அடித்து இன்றைக்கி ஐரோப்பா எல்லாமே இறங்கிட்டுருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது. அப்படிங்கும்போது மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட்டு செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் செல் பண்ணியே தீர்வோங்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கு ஒரு செல் அடிச்சுட்டு சப்ஸ்டைன் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏற போகிறாங்களா, இல்லை அப்படியே ரேலி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரில. பிளான் ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், உடஞ்சிட்டு இப்போ கீழே திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லோ ப்ரைஸில் எடுத்துகிட்டு மேலே போகலாம். பிளான் ஏ. பிளான் பி இப்படியே ரேலியும் எடுக்கலாம். பிளான் சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உடஞ்சி கீழேயும் போகலாம். பட் இப்போ மார்க்கெட் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது இப்போ வாங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து போய் ஒரு ஹை போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் 80% இருக்குது. 10% மேலேயும் போகலாம், 10% கீழேயும் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு தான் வரணும். எதுக்கு வர பவுலர் எப்படி பால் போட போகிறான்னு தெரியாது. திடீர்னு இப்போ எங்கேயாவது பூகம்பம் வந்துருச்சு, எங்கேயாவது குண்டு போட்டாங்கன்னா அது பாட்டுக்கு அடித்து கீழே இறங்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தாலும் அதை நம்ப முடியாது. அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரேலி ஸ்டார்ட் ஆகி போகவும் செய்யும். இல்லை ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குன்னா சப்ஸ்டைன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு சின்ன ஒரு செல் மட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ டொமஸ்டிக் பையர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா தெரியுது. பட் அவங்க எஃப்ஐ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பையருக்கும் இந்த செல்லருக்கும் போட்டி நடக்குது. இந்த போட்டியில் கூடுமான வரைக்கும் நம்ம டிஐ ஜெயிக்க பார்க்குது. டிஐ பெருசாக வர்றது பெரிய இதே மாதிரியான சூழ்நிலை போன ஆண்டுகளில் இருந்தப்போ இறங்கிருச்சு. ஆனால் இப்போ டிஐ டொமஸ்டிக் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய எல்லாருமே டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது பண்ணுது, இது பண்ணலாம், இங்கே வாங்கணும், இங்கே விற்கணுங்கும் போது அவங்க கரெக்டாக பை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது ஜிடிபி கூடி இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் பை சைடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நேரம் 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் இறங்கும் தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் இறங்கலை. ஆனால் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பையர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் இது ஏறிக்கிட்டு இருக்குது. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும் இறங்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிவாட் பாயிண்ட் வச்சு எடுங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. பிவாட் கோடு உடஞ்சிச்சுன்னா அடுத்த பிவாட் கோடு வரைக்கும் போகும். அதனால் அது வரைக்கும் தைரியமாக போகலாம். இப்போ உடஞ்சி வாங்கிச்சுன்னா வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். அடுத்து நாளைக்கு பார்த்துக்குங்க, அதாவது எக்ஸ்பைரி டேயில். மற்ற நாளில் இந்த கோடு வாங்கிச்சுன்னா போய்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸு வாங்கிடுச்சு அப்படின்னா பை போட்டுருவாங்க அடுத்த கோடு வரைக்கும். ஸோ பிவாட் கோடுகள் உலகம் அளவில் ஒரே ஸ்கேலை பயன்படுத்துறதுனால பிவாட் கோடு வச்சு பயன்படுத்துங்க. ஸோ நிஃப்டி நாளைக்கு ஒரு சப்ஸ்டைன் பண்ணிவிட்டு ஒரு மேலே போயிட்டு கீழே திரும்ப மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பையர்ஸோடைய ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்படியே ரேலி ஸ்டார்ட் ஆகி மேலேயும் போகலாம். பட் பிவாட் கோடு பாருங்கள். பிவாட் கோடு வாங்குதுன்னா ஒவ்வொரு கோடும் வாங்க மேலே போய்கிட்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.